பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ₹20. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் மத்திய கிழக்கை உலுக்கியது. போரின் போது அமெரிக்காவை பழிவாங்க அதன் கட்டமைப்புகள் இருக்கும் வளைகுடா நாடுகளை குறிவைத்து சரமாரியாக குண்டு வீசியது ஈரான். ஈரான் தாக்குதலில் பெரும் சேதத்தை சந்தித்த வளைகுடா நாடு ஐக்கிய அரபு அமீரகம்தான். மற்ற நாடுகளை விட அமீரகத்தை தான் ஈரான் பெரிய அளவில் தாக்கியது. இந்த போரில் அமீரகம் பல படிப்பினைகளை கற்றுக்கொண்டது. எதிர்காலத்தில் இதுபோன்ற போர் வந்தால் தங்கள் நாட்டை காக்கும் வகையில் வான்வெளியை பாதுகாக்க தீவிரம் காட்டி வருகிறது. இதன் முதல் படியாக இந்தியாவின் அதிநவீன ஆயுதங்களை வாங்கி குவிக்க அந்த நாடு முடிவு செய்துள்ளது. குறிப்பாக பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ரக ஏவுகணை மற்றும் ஆகாஷ் தீர் வான் பாதுகாப்பு கவச அமைப்பு உள்ளிட்டவற்றை வாங்க அந்நாடு ஆர்வம் காட்டியுள்ளது. இதற்கான இருதரப்பு பேச்சுவார்த்தை மிக வேகமாக நடந்து வருவதாக நம் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஏற்கனவே அமெரிக்காவின் தாட் மற்றும் பேட்ரியாட் போன்ற பாதுகாப்பு அமைப்புகளை அமீரகம் வைத்திருக்கிறது. இந்தியாவிடம் ஆயுதம் வாங்குவதால் அமெரிக்காவுடனான தனது உறவு பாதிக்காது என்றும் அந்நாடு கருதுகிறது. பிலிப்பீன்ஸ், வியட்நாம், இந்தோனேஷியா நாடுகளை தொடர்ந்து பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்கும் 4வது சர்வதேச நாடாக அமீரகம் மாற உள்ளது. பாகிஸ்தானுடன் வெடித்த போரில் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்புகளான பிரம்மோஸ், ஆகாஷ் தீர் போன்ற ஆயுதங்களின் செயல்திறன் மிகவும் உக்கிரமாக இருந்தது. உலக நாடுகளின் கவனத்தை இந்த ஆயுதங்கள் ஈர்த்தன. இதன் எதிரொலியாக கடந்த நிதியாண்டில் நம் ராணுவ பொருட்கள் ஏற்றுமதி 38,424 கோடி ரூபாயை தாண்டியது. பிரம்மோஸ் ஏவுகணையை பொறுத்தவரை இது இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கிய ஆயுதம். உலகின் அதிவேகமாக இயங்கும் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளில் ஒன்று. இது தரை, கடல் மற்றும் வான் தளங்களில் இருந்து எதிரிகளின் இலக்கை துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டது. அதேபோல் ஆகாஷ் தீர் வான் பாதுகாப்பு அமைப்பை பெல் எனப்படும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் இந்திய ராணுவத்தால் முழுமையாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு தானியங்கி வான் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அமைப்பு. எதிரி நாடுகளின் ஏவுகணைகள், போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன் எனும் ஆளில்லா சிறிய ரக விமானங்களை ரேடார் மூலம் கண்டறிந்து தானாகவே சுட்டு வீழ்த்தும் திறன் கொண்டது.